வேற சொல்லுங்க பாஸ், கேளுங்க. வேற எதுவும் இருக்கா கேளுங்க. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? மழை வெள்ளத்துல மக்களை பார்க்காம இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல மட்டும் மக்களோட குற்றச்சாட்டு யார் மேலே? சமத்துவ மக்கள் கட்சி. நீங்கள் அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ். நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. வந்தோடனே என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார். அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன், தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்போ போய் போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறோம்? நீங்கள் கேட்குறது வந்து 2 பேர் பேசிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க. எங்களுக்கு கேட்கும் போது நான் சொல்லுவோம். நீங்கள் அதுக்காக சொல்லுங்க, அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துறோம், கண்டிப்பாக கொடுத்துறோம். ஒருபுறம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரமும் ஒருபுறம் மதவாத பிளவு அரசியல் கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அது ஒரு ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு. நான் நல்லபடியாக பார்த்துட்டேன். மதவாதம் இருக்கா எனக்கு தெரியல. அறிக்கையில சொல்லியிருக்காரு. ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ற யார் பண்றா? யார் பண்றா? யார் கேட்கணும்னே தெரியல பாஸ். கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க. சரி, அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்றாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க. அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும்.